நாம் தமிழர், நாம் எல்லாம் தமிழர். நல்லவங்கள் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க இல்லை, புரிதல் இல்லாதவங்க மாய பிம்பத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. பணம் எங்கே இருக்கோ அங்கு தான் போய் ஒட்டுறாங்க. பணம் இருக்கும் இடத்தில் தான் பசையை போல் அப்பிக்கொள்வார்கள். பணம் 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 ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுகிறது. ஒரு மனிதனை நிர்ணயம் பண்ணுவது பணம் மட்டுமே. நல்லா அழகாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சிறிது காலத்தில் பணம் பணம் அழியத் தொடங்கும். பணம் என்பது அழிந்துவிடும். அது ஒரு மாயை. இப்போ ஒரு மாயை நடந்துருச்சு பாருங்க, சரிங்களா? எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல், எந்த ஒரு அலுங்கலும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்திருக்கு பாருங்க, அந்த மாயை. இதே மாதிரி மாயை கண்டிப்பாக பணம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது தான் மக்களுக்கு புரிய வரும். அப்போதான் நாம் தமிழர் கட்சியை தேட ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் உண்மை சத்தியம் எல்லா செயல்பாடும் அங்கே தான் இருக்குது, சரிங்களா? அது ஒரு காலம் வரும். நான் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம தோத்துட்டோம்னு மனசு துள்ளி கூட வருந்தாதீங்க. நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. இது இன்னும் கொஞ்சம் நாளில் சத்தியமாக உங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்னடா இது, இவ்வளோ உழைச்சோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு ஒன்றுமே நடக்கலை, வந்தது கூட வரலையன்ற வேதனையில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்க. அதை தூக்கி போட்டுருங்க. காலம் வேறு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது, சரிங்களா? காலம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பொய்யான பிம்பம் இருக்கு இல்லையா, அது கூடிய விரைவில் சுக்காக உடையிறதுக்கான ஒரு ஏற்பாடு கடவுள் கண்டிப்பாக செய்வார், சரிங்களா? அது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு மாறுதல் நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சரியாக வருவீங்க. நீங்கள் மன வருத்தப்படாதீங்க. நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. நீங்கள் தான் நம்பர் 1 சிறந்த ஒரு இது. இன்னும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த முதலமைச்சர் பதவி, மக்கள் ஓட்டு போடும் பயணம், இதெல்லாம் விட்டுருங்க. யார் இந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சராக ஆகி அதுக்கப்புறம் இந்த நாட்டை சரி பண்ணுவோன்றதை விட்டுருங்க. உங்களுக்குலாம் திறமையும் ஆற்றலும் இருக்குது. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு போகட்டும். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ, ஒரு கை தட்டுனா ஓசை அடைவார், 10 கை தட்டினா தான் ஓசை வரும். உங்கள்கிட்ட பல்லாயிரம் கைகள் உண்டு, கண்டிப்பாக நீங்கள் தட்டுங்க. சும்மா தேவையில்லாமல் போய்கிட்டு மனுஷனுக்கு அதுக்கு நிற்கிறேன் இதுக்கு நிற்கிறேன் இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஏறவே ஏறாது. நீ நல்லவனா இருக்கியா, என்ன சொன்னாலும் மக்களுக்கு ஏறாது. நீ கெட்டவராக இருக்கீங்க, பணம் இருக்கா, நீ என்ன சொன்னாலும் ஏறும். ஐயா இந்த பக்கம் இல்லையா சூரியன், இந்த பக்கம் உதிக்கிறியா சொன்ன ஆமான்னுவாங்க, ஓகேங்களா? அப்படித்தான் உலகம் தப்பாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தப்பல்ல, அங்கே இருக்கிற தம்பி தங்கைகள் தப்பல்ல, ஓகேங்களா? உலகம் தப்பாக இருக்குது. அதுக்கு கொடுத்து வைக்கலை. நல்லாட்சியில் உட்கார்றதுக்கு இந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கல. மக்கள் இன்னும் கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் துன்பப்படணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஏதோ நடந்துட்டு இருக்குது. நடக்கட்டும், விட்டுங்க. தோற்றுறது நீங்கள் அல்ல, இந்த தமிழகம் தோற்று போச்சு, ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிடுச்சு, சரிங்களா? இது ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம். இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சாபக்கேடாக கூட இருக்கலாம். இதில் யார் தப்பி பொழைச்சு யார் சரியானதுக்குள்ளே வராங்களோ அதுக்கப்புறம் தான் நல்லாட்சி வரும் நம்மளுக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சி வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், யார் இனிமேல் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வச்சு செஞ்சிட்டீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்க. இனிமேல் எந்த ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா அது மிக 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 பெரிய பாவம் வரும் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு சாபத்தை வாங்கியிருக்கிறீங்க, இன்னும் பெரிய பாவத்தை வாங்கிடாதீங்க. நான் மக்கள் எல்லாருமே, நீ இன்னைக்கு போய் யாருக்கோ ஓட்டு போட்டுருக்க பாரு, நீயும் நல்லா இருக்கணும்னு தான் நான்லாம் நினைக்கிறவ. மக்களாக இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் கடலோட உலகத்துக்குள்ளே வரணும், நல்ல ஆட்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் அடிக்கடி வேண்டுறவ, பல வருஷமாக வேண்டி தவம் இருக்கிறவ, சரிங்களா? நீங்கள் நல்லவங்களை நச்சு தூக்கி அவங்கள போட்டுட்டீங்க. இனிமே வேறு எந்த பேச்சு பேசினாலும் அது உங்களுக்கு மரியாதை இல்லை, ஓகேங்களா? மனித நேத்தா அகன்று நீங்கள் செஞ்சிட்ருக்கிற இந்த காரியம் இன்னும் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வந்துடும். ஆகவே நல்லபடியாக உட்கார வச்சதோடு நீங்கள் கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டே போங்க, சரிங்களா? நாம் தமிழர் கட்சிக்காரவங்க தயவுசெய்து வருந்தாமல் நல்ல ஒரு சிந்தனையோடு கொஞ்ச காலம் காத்துருங்க. உங்களை தேடும் காலம் வரும். நீங்கள் விதைக்கப்பட்டிருக்க விஷயம் கூடிய விரைவில் விளைஞ்சு மக்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் தேடி யாரை தேடி போகாதீங்க, யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாது, யார்கிட்ட வேண்டாதீங்க. நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கெஞ்சாதீங்க யார்கிட்டையும். எனக்கு இதை செய்யணும். ஆட்சி இல்லாமலே தமிழ்நாட்டை நம்மளால் மாற்ற முடியும். தமிழ்நாட்டை 10 பேர் பல லட்சம் கை நம்மளை கூட்ட இருக்குது. கண்டிப்பாக மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்ற முடியும். பெருசாலாம் பெரிய போராட்டம் பெருசு இதெல்லாம் இப்போ வந்திருக்க கட்சிக்காரங்க அவங்க பார்த்துப்பாங்க, சரிங்களா? சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை பண்ணுங்க, முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லையா ரெஸ்ட் எடுங்க, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. உங்களை கத்தி கதறி கூப்பிட்ற காலம் கூடிய விரைவில் வரும்.
சரிங்களா? கூடிய விரைவில் நடக்கும். உலகத்தின் மாற்றங்கள், உலகத்தின் அசைவுகள் எல்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தெரியும் ஏன் எதனால் மாறுதுன்றது புரியும். ஆகவே நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு யாராலையும் தமிழ்நாட்டை சீர்திருத்த முடியாது. நாம் தமிழர் கட்சியில் தான் மிக்க ஆற்றல் மிக்க மக்களும் நல்ல ஒரு திறமையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நல்லவர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆகவே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இப்போ முதலமைச்சர் ஆக போகிற மக்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி காரியத்தை சாதிச்சிட்டிங்க. உங்களுக்கு கொண்டாட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு நாம் தமிழரை அடித்து மிதித்து தள்ளிட்டீங்க. சரிங்களா? அதனால் இனிமேட்டுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி அல்ல. நாம் தமிழர் கட்சிக்காரவங்க நம்ம தோற்று விட்டோம் என்று நினைக்காதீங்க. பிள்ளைங்கள் எல்லாரும் உணருங்கள். நீங்கள் தான் மகத்தான வெற்றி பட்டிருக்கீங்க. ஒரு வில், ஒரு அம்பு இன்னும் வேகமாக பின்னோக்கி போயிருக்கு. சரிங்களா? இன்னும் வேகமாக பின்னோக்கி போயிருக்கு. அது இன்னும் எவ்வளோ தூரம் முன்னோக்கும்ன்றத காலம் உங்களுக்கு உணர்த்தும். நன்றி, வணக்கம்.